புஸ்தகம் 21வது அதிகாரம் அதில் 15வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். யோவானுடைய புஸ்தகம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். போதும். ஆமேன். ஹல்லேலூயா. கடந்த மாதத்திலும் கூட நாம் இந்த வார்த்தையை தியானித்தோம். அந்த பகுதியில் நாம் தியானித்த ஒரு பகுதி, நாம் இதே வார்த்தையின்படி அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்கிற ஒரு கேள்வியை பேதுருவினிடத்தில் ஆண்டவர் கேட்டபோது, அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார் என்பதை ஒரு காரியத்தை நாம் தியானித்தோம். அந்த பகுதி என்ன அப்படின்னா, என்ன தியானித்தோம்? வெரி குட். என்ன தியானித்தோம்? உபத்திரவம். அடேங்கப்பா, இந்த உலக பிரகாரமாய் ஒருவர் மேல் ஒருவர் அன்பு வைத்தால் நம்ம யாருமே அவங்களுக்கு உபத்திரவம் என்ன செய்கிறது இல்லை, கொடுக்கிறது இல்லை. ஆமேன். ஹல்லேலூயா. இயேசு மாத்திரம் சொல்லுகிறார். ரோமருடைய புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் அதில் 36லிருந்து 37 வரை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால், அங்கே கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ வியாகுலமோ? போதும். ஆமேன். ஹல்லேலூயா. இங்கே கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, ரோமருடைய புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 36, 37, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? என்ன சொல்லப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னா, இயேசுவிலே நான் அன்பு கூறுகிறதினால் சொத்து கர்த்தருடைய அன்பை விட்டு என்னை பிரிக்காது. காரணம், சொத்து கர்த்தர் எனக்கு கொடுத்தது, சுகம் எனக்கு ஆண்டவர் கொடுத்தது, ஆஸ்தி எனக்கு தெய்வம் கொடுத்தார், ஐஸ்வர்யம் எனக்கு தெய்வம் கொடுத்தார் என்று அங்கு வேதம் எழுதப்படாமல், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ வியாகுலமோ? ஆமேன். ஹல்லேலூயா. நன்றாய் கவனியுங்கள். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, அடுத்த வசனம் என்ன சொல்லும் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, இதில் எல்லாவற்றிலும் முற்றிலும் எங்களை என்ன செய்கிறாராம்? ஜெயம் கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோம். ஆமேன். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. பணத்தினாலே ஜெயம் வராதது, சுகத்தினால் வராத ஜெயம், ஆரோக்கியத்தினால் வராத ஜெயம், ஐஸ்வர்யம், கனம், மகிமை, இந்த உலகம் தருகிற மரியாதை, மதிப்பு, இதுகளினால வராத ஜெயமெல்லாம் எதுல ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ பட்டினியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவைகள் ஒன்றும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப இது எல்லாமே ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு பலவீனம் அல்ல, நம்மை அழித்து போடுகிற காரியம் அல்ல, நம்முடைய குடும்பத்தை நிர்மூலமாக்குகிற ஒரு பகுதி அல்ல. இவைகள் எல்லாமே கர்த்தரை அறிந்திருக்கிற தேவனுடைய ஜனத்தாருக்கு, கர்த்தரை அறிந்திருக்கிறவருடைய திருச்சபைக்கு தேவ ஐஸ்வர்யம் என்று கர்த்தர் என்று நமக்கு சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இது தேவனுடைய பலன். ஆமென். ஆமென். அட போக்கா, ஆண்டவர் பூஸ்ட் கொடுத்தார்னா பலன் என்ன செய்யலாம் சொல்லலாம். சுகராக இருக்கிற எனக்கு லைட் ஹார்லிக்ஸ் கொடுத்தா அது பலன்னு சொல்லலாம். ஒரு நகை நட்டு என்னத்தையாவது கொடுத்தா பலன் சொல்கிற மனசார போயும் உபத்திரவத்தை பார்த்து அன்னைக்கு சொன்னீங்க பலன்னு, இன்னைக்கு வியாகுல நமக்கு பலன் அப்படின்னு சொல்றீங்கன்னு என்னை கேட்பீர்களே ஆனால், வியாகுலம் நமக்கு பலனே. ஆமென். ஹல்லேலூயா. வியாகுலத்திற்குள் மறைந்திருக்கிற தேவ ஆசீர்வாதங்களை இன்றைக்கு கர்த்தருடைய துணையோடு நாம் தியானிக்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு சின்ன டெஸ்ட் உங்களுக்கு. உபத்திரவம் நமக்கு என்ன கொண்டு வந்துச்சுன்னு தியானிச்சோம். அழுதேன் தெரியுமா? அழுது 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 முகம் வீங்கி போச்சு. என்னத்தை கொண்டு வந்துச்சுன்னு கேட்குறேன். நீங்கள் பார்க்கல கண்ணால். நான் அழுதுகிட்டு இருந்தபோது நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தியல, எத்தண்டி முகம் இருந்துச்சு எனக்கு, அதுதான் வந்துச்சு அப்படின்னு அப்படியே தியானிச்சோம்.
அழுக அழுக வியாதி வந்து தலைவலி வந்து ஏற்கனவே எனக்கு சைனஸ் பற்றியிலாக்கா, அதனால மூக்கே திறக்க முடியாமல் கிடந்தேன். அப்படியா உபத்திரவம் கொண்டு வரும் என்று கர்த்தருடைய வேதத்தில் நாம் தியானித்தோம். உபத்திரவம் நம்மை என்ன செய்தது என்றால், நம்மை யார் என்று அது அறிய வைத்தது. ஆமேன், ஹல்லேலூயா. இரண்டாவது உபத்திரவம் என்ன செய்தது என்றால், தேவன் யார் என்பர்கிற அறிவை நமக்கு அது என்ன செய்தது, கொடுத்தது. மூன்றாவது உபத்திரவம் என்ன செய்தது என்றால், பரலோகத்திற்கு நேராய் நம்மை வழிநடத்தி கொண்டு போனது. ஆமேன், ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற பகுதி வியாகுலம். ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல சந்தோஷமான ஒரு சப்ஜெக்ட். ஆமேன், ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் எல்லாம் நல்ல சந்தோஷமாக இருங்க, சரியா? ஆமேன். நம்ம ரொம்ப பயந்து போயிருந்தோம்ல வியாகுலம். சிலருக்கெல்லாம் பாருங்களேன், மனசார என்னன்னு தான் அந்த ஆத்தாப்பன் பேர் வைப்பாங்களோ, வியாகுல பிச்சை, வியாகுலம். ஏன் தான் அந்த பேர் வச்சாங்கன்னு நினச்சோம் பார்த்தீங்களா? ஆனால் நம்ம பெற்றோர்கள் என்னத்துக்கு அந்த பேர் வச்சாங்களோ தெரியல. ஆனால் கர்த்தர் அவருடைய சபையாகிய மனவாட்டியை ஏன் வியாகுலத்தின் பாதையில் நடத்துகிறார் என்று இன்றைக்கு நம்முடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேச வந்திருக்கிறார். ஆமீன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு செய்தியின் தலைப்பே வியாகுலம் தான். ஆமீன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வியாகுலம்னா என்ன? வியாகுலம்னா என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? பாருங்களேன், நம்ம வந்து போராட்டம்னா உபத்திரவம்னா என்ன அப்படின்னா, வேதத்தில் எபிரேயருடைய புஸ்தகத்திலிருந்து வாசித்தோம். போராட்டம் தான், உபத்திரவத்தினுடைய மறுபெயர் தான் போராட்டம் அப்படின்னு சொல்லி எபிரேயருடைய புஸ்தகத்தில் ஒரு டெஃபனிஷன் மாதிரி நம்ம படித்தோம். இன்னைக்கு வியாகுலம்னா என்ன? எங்கள் தாத்தா வியாகுல பிள்ளை. அப்படியா? அப்படியா? நான் தேடி தேடி பார்த்தேன். வியாகுலம் அப்படின்றதுக்கு தமிழில் ஒரு சரியான அர்த்தமே கிடைக்கல. அதனால் இங்கிலீஷ் பைபிள் என்ன, இப்போ இவங்கெல்லாம் இங்கிலீஷ் பைபிள் வாசிக்கிறாங்க. நம்ம தான் IS இஸ் THAT தட் TEEY தே அப்படின்னு சொல்லி கொடுத்த நம்ம பிள்ளைங்க இன்னைக்கு இங்கிலீஷ் பைபிள்லாம் வாசித்து அப்படி அங்கேருந்து இங்கே எடுக்கிறாங்க, இங்கேருந்து அங்கே எடுக்கிறாங்க. அது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இப்போ இங்கிலீஷ் பைபிள் வாசிப்பேன் எப்போது. இப்போ எனக்கு ஒரு தரிசனம் இருக்குது, ஆண்டவர் என்னை வெளிநாட்டுக்கு கொண்டு போவார் அப்படின்ற ஒரு தரிசனம் எனக்கு என்ன செய்து இருக்குது. அதனால் இங்கிலீஷ் நாலேஜ் வேணும்ல, அதனால் இப்போ இங்கிலீஷ்லாம் படிப்பேன். அந்த விட்டு போனதெல்லாம் இப்படி எங்கெங்கேயா கிடைக்கிறதெல்லாம் படிப்பேன். அப்போ அதனால நான் என்ன பண்ணேன்னா, இங்கிலீஷ் பைபிள் எடுத்து அந்த வியாகுலம் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், இங்கிலீஷில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தேன். அதில் என்ன போட்டிருந்துச்சு அப்படின்னா, டிஸ்ட்ரெஸ் அப்படின்னு என்ன செஞ்சிருச்சு போட்டிருந்துச்சு. அப்போ நான் டேனி, ஃபிபி, புஷ்பா இவங்கள்ட்டெல்லாம் கேட்டேன், டிஸ்ட்ரெஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டால் அவங்க போட்டு பார்த்துட்டு சொன்னாங்க, மன அழுத்தம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வாட்பா. அதுக்கப்புறம் அந்த வியாகுலத்திற்கு மறுபடியும் ஒன்று தேடினேன். அப்போ அங்கே ஒரு வேதத்தில் ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருந்தது. ஆமேன், ஹல்லேலூயா. அதனால வியாகுலம் என்றால் என்ன என்பதையும், அந்த வியாகுலம் தேவனுடைய ஜனத்துக்கு கொண்டு வருகிற உன்னதமான ஆசீர்வாதங்கள் என்ன என்பதையும், வியாகுலத்தின் பாதையில் நடந்த 3 பாத்திரங்களையும் இந்த திருவிருந்தின் பகுதியில் தியானித்து கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கென்று நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து அவருடைய பந்திக்கு நேராய் நாம் கடந்து போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 102ஆம் அதிகாரத்தின் மேல் பகுதியை ஒருவர் வாசிக்கலாம். அதை மட்டும்தான் வாசிக்கணும். சங்கீதம் 102 அதுல மேல் பகுதியை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி கர்த்தரிடத்தில் தன் வியாகுலத்தை தெரிவித்து செய்யும் விண்ணப்பம். ஆமென், ஹல்லேலூயா. தேங்க்யூப்பா. அங்கே கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, அந்த சங்கீதத்தினுடைய புஸ்தகம் 102ஆவது அதிகாரத்தினுடைய மேல் பகுதியை நீங்கள் வாசித்தால், துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி கர்த்தரிடத்தில் தன் வியாகுலத்தை தெரிவிக்க செய்யும் விண்ணப்பம். ஆமேன், ஆமேன். அப்பன்னா துயரன்றது வேற, நல்லா கவனிங்க. துக்கம்ன்றது வேற, வியாகுலன்றது வேற. ஆமேன். இப்போ வியாகுலம் அப்படின்னா இங்கே டேனி ஒரு இதை எடுத்து தந்திருக்கிறாங்க.
பேராபத்தில் சிக்கி உடனடி உதவியை நாடும் நிலை. இன்னும் ஒன்று, இக்கட்டான நிலைமை. ஆமேன், ஹல்லேலூயா. அப்போ வியாகுலம் அப்படின்னா நான் தியானித்த போது இது என்ன நினைச்சேன்னா, உண்மையிலே இக்கட்டான நிலை. இருதயத்தினுடைய யாரிடத்திலுமே சொல்ல முடியாத ஒரு அங்கலாய்ப்புக்கு பேரு தான் வியாகுலம். ஆமேன், ஹல்லேலூயா. இந்த வியாகுலத்தை கடந்து போன ஒரு 3 பாத்திரங்களை இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு முன்பாய் கொண்டு வருகிறார். ஆமேன், ஹல்லேலூயா. நாம நினைக்கலாம், இயேசுவை அறிஞ்சுக்கிட்டோம்னா துன்பம் வந்துச்சா நீ என்ன பாவம் செய்த, வியாதி வந்துச்சா நீ என்ன பாவம் செய்த, நீ என்ன அக்கிரமம் செய்த, என்ன அநியாயம் செய்த, இது ஒரு பக்கம் ஒரு சாட்டையின் அடியை போல அநேக வார்த்தைகள் எழும்பி வந்தாலும், தேவனை அன்பு கூறுகிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் கர்த்தரில் அன்பு கூர்ந்தால் இந்த வியாகுலமான பாதையை நீங்க கடக்கத்தான் செய்யணும். ஆமேன், ஹல்லேலூயா. அப்படி கடந்த ஒரு 3 பேரில் முதல் பாத்திரம் நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 42வது அதிகாரம் அதில் 21வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். 42:21 நான் வாசிக்கட்டும். நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் சுமந்தது, அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்ட போது அவனுடைய மன வியாகுலத்தை நாம் கண்டும் அவனுக்கு செவி கொடாமல் போனோமே, ஆகையால் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லிக் கொண்டார்கள். ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரம் நீங்க வாசிக்க வேண்டாம் அப்படின்னு நான் சொல்றதுக்கு என்ன, எனக்கு கொடுக்கப்படுகிற நேரம் கொஞ்ச நேரம் தான். நம்ம 2 பேரும் வாசிச்சுட்டே இருந்தோம்னா டைம் போயிடுது, சொல்ல வேண்டியதை சொல்லாமல் போயிடுது. அதனால தான். மற்றபடி நீங்கள் வாசிக்க சொல்லும்போது வாசிச்சிருங்க. இங்கே கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்ம மேலே வந்திருக்குப்பா, அவன் கெஞ்சி வேண்டிக் கொண்டானா அவனுடைய மன வியாகுலத்தை கண்டு. ஆமேன், ஹல்லேலூயா. இந்த மனிதன் யாருங்க? யோசேப்பு என்கிற ஒரு தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு பாத்திரம். ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. இவரை போய் இந்த மனவியாகுலத்தில் ஆண்டவர் நடத்தலாமா? எத்தனை தரிசனம் கொடுத்தார், எத்தனை சொப்பனம் கொடுத்தார். தகப்பனை கொண்டு ஒரு ரூபனுக்கு கூட கொடுக்கல, யூதாவுக்கு கூட கொடுக்கல, கடைசியா செல்லமா பிறந்த பெஞ்சமீனுக்கு கூட கொடுக்காத பலவருண ஆடையை கொடுத்து அலங்காரமாய் அவனை அலங்கரித்த தகப்பனுக்கு பிறந்த இந்த மகனுக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட மனவியாகுலத்தை கொடுக்கலாமா அப்படின்னு நம்மில் ஒரு கேள்வி இருக்கலாம். நாமும் நினைக்கலாம், நான் ஆண்டவர் அடுத்த காரியத்தில் என்னால எது முடியுமோ, என் பலத் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. யாக்கோபு சொல்லும்போது சொல்லுகிறார், அவருடைய மனைவிமார்களிடத்திலே 20 ஆண்டுகள் உன் தகப்பனுக்கு என்னால் இயன்ற மட்டும் உழைத்தேன். அப்படி என் ஆண்டவருக்கு எனக்கு எவ்வளவு பலன் இருக்கும், என்னால் எவ்வளவு பரிசுத்தமாய் வாழ முடியுமோ, என்னால் ஆண்டவருடைய சமூகத்தில் எவ்வளவு விழ முடியுமோ, அப்படி வாழ்ந்த எனக்கு ஏங்க இவ்வளவு பெரிய மன வியாகுலம்? என் ஆண்டவர் என்ன பலவருண அங்கியை போல ஒரு காலத்தில் என்ன கர்த்தராகிய தேவன் எப்படி என்னை உடுத்துவித்தார் தெரியுமா? நான் எப்படி நடந்து போனேன் தெரியுமா? நான் கண்ட சொப்பனங்கள் என்ன, நான் கண்ட காட்சிகள் என்ன, தேவன் என்னோடு கூட பேசி என்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படியே கர்த்தர் என்னை ஆசீர்வதித்த ஆசீர்வாதங்கள் எங்க? ஆனா இன்னைக்கு நான் மன வியாகுலத்தோடு நான் கடந்து போகிறேனே, இதற்கு வழி இல்லையா? இந்த மன வியாகுலத்திலிருந்து எனக்கு விடுதலையாக முடியாதா அப்படின்னு இந்த இடத்துல நீங்கள் வந்திருப்பீர்களே, ஆனால் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவில் அன்பு கூறுகிறவர்களே, உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், சகல நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிக்கிற தேவன் நம் நடுவில் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் செய்கிறவர். அண்ணமார் எல்லாரும் சேர்ந்து குழியில தூக்கி போட்டுட்டு அங்கே மீதியானியர்கள் வருகிறார்கள், இஸ்மவேலர்கள் வருகிறார்கள். இஸ்மவேலருக்கு இப்பொழுது அவனை விற்று போடணும்.
ரூபனை காணும். எப்படியாவது அப்பாட்ட இவனை கொண்டு போய் விட்டுறணும்னு பிரயாசப்பட்ட ரூபனை காணும். எல்லாரும் சேர்ந்து இப்ப இவனை குழியில் இருந்து தூக்குகிறார்கள். தூக்குன உடனே பகன் நினைத்திருப்பார், யோசேப்பு நம்மளை அண்ணமாறு இறக்கப்பட்டு விட்டு விடுவார்கள் என்றுதான் அவன் நினைத்திருக்க வேண்டும். ஆமீன், ஹல்லேலூயா. இப்பொழுது இஸ்மவேலர்களிடத்துல விற்கிறார்கள். அப்பதான் அங்க எழுதப்படல, விற்கப்பட்ட நேரத்தில் எதுவும் எழுதப்படல. 20 வெள்ளிக்காசுக்கு அவனை விற்றார்கள். இஸ்மவேலர்கள் அவனை எகிப்து தேசத்திற்கு கொண்டு போனார்கள் மட்டுமென்று எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே ராஜாவாய் இவர் உயர்ந்ததற்கு பின்பா யூதா சொல்லுகிறார் அவனுடைய மன கலக்கத்தை. நம்முடைய சகோதரன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்ட போது அவனுடைய மன வியாகுலத்தை நாம் கண்டு, ஆமீன், ஹல்லேலூயா. நான் நினைக்கிறேன் நீங்கள் வேதத்தை நன்றாய் வாசித்து பார்த்தால் நீங்கள் 37வது அதிகாரத்தில் வாசிக்க வேண்டாம், எடுத்துக்கொள்ளுங்கள். அதை நானே சொல்லுகிறேன். 37:4 நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் அவனோடு பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. 5வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் இன்னும் அதிகமாய் அவனை பகைத்தார்கள். நீங்கள் 8வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால் வார்த்தை நிமித்தம் இன்னும் அதிகமாய் அவனை பகைத்தார்கள். நல்லா கவனிங்க. நான் இந்த பகுதியை தியானித்த போது நினைச்சேன், அண்ணன் தம்பி எல்லாருமே ஒரு காலத்துல யோசேப்பை பகைத்தார்கள். அப்பெல்லாம் மனவியாகுலம் யோசேப்புக்கு என்ன செய்யல வரல. அதே அண்ணமார் தானே. அந்த அண்ணமார்ட்ட என்ன இப்படி பகைக்கிறீங்க, நான் என்ன சொன்னேன், நான் கனவு கண்டேன் தானே சொன்னேன், ஏன்னே என்ன பகைக்கிறீங்க அப்படின்னு தன்னுடைய மனவியாகுலத்தை அவர் என்ன செய்யலை, சொல்லலை. அவருக்கு மனவியாகுலமே வரல. நீங்கள் அதே 37:11 வாசிப்பீர்களே ஆனால் அவர்களுடைய சகோதரர்கள் அவன் மீது போராமை கொண்டார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அப்பமோ இந்த மனிதனுக்கு மனவியாகுலம் வரல. ஏன் வரல தெரியுமா? நான் என் சொந்த தகப்பன் தேசத்தில் இருக்கிறேன், நான் எங்க சொந்த தேசத்துல இருக்கிறேன், நான் எங்க அப்பா கூட இருக்கிறேன், நான் என் இனஜன பந்துகளோட இருக்கிறேன். அவருக்கு அந்த வியாகுலம், மன வியாகுலம், பகை, எரிச்சல், கோபம் ஒன்று கூட அவரை பாதிக்கலைங்க. ஆனா அந்நிய தேசத்திலே அந்நிய ஒருத்தனிடத்தில் விற்கப்படும் பொழுது ஒரு மனிதன் சொல்லுகிறார், அவனுடைய மன வியாகுலத்தை கண்டும் நாம் என்ன செய்யல, அவனுக்கு செவி கொடாமல் இறங்காமல் போனோமே. அப்பன்னா அண்ணன் தம்பி தானே தூக்கி போட்டாங்க. இந்த ஆண்டவர் எங்கெங்க போனாரு? நமக்கு ஒரு கேள்வி இருக்குதுல்ல, நாம கேட்குறோம்ல. அவன் தான் என்னை அப்படி பேசுறானே, ஆண்டவர் அவனுக்கு பதில் செய்ய வேண்டாமா? நான் அழியணும்னு சொல்லிட்டு எனக்காக இப்படிலாம் செய்கிறாங்களே, இந்த ஆண்டவர் எனக்காக வழக்காட வேண்டாமா? அவரை தானே நம்பி இருக்கிறேன், நான் அவரைத்தானே நோக்கி கூப்பிட்டேன், அவரைத்தானே பார்த்திருந்தேன், அவர் முகந்தானே எனக்கு முகமாயிருந்தது. எனக்கு ஆண்டவராவது எனக்காக வழக்காடி அந்த அண்ணன் தம்பிகிட்ட இருந்து என்னை தப்புவித்திருக்க வேண்டாமா அப்படின்னு நீங்க கேட்பீர்களே ஆனால் உங்களுக்கு ஆண்டவர் ஒரு மேன்மையான ஒரு சத்தியத்தை வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் நினைக்கலாம், வியாகுலமான பாதையில் ஆண்டவர் நம்மை நடத்தும் போது இப்படி ஆண்டவர் நடத்துறாரே, என் மேல அவருக்கு அன்புள்ளையோ, என்னை அவர் நேசிக்கலையா, என்ன அவர் மறந்துட்டாரோ, அவர் என்னை கைவிட்டாரோ என்று நீங்கள் நினைப்பீர்களே ஆனால் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, எரேமியா தீர்க்கதரிசியினுடைய புலம்பலின் புஸ்தகம் இப்படி சொல்லுகிறது, 3ஆம் அதிகாரம் அதுல 3 31 33 வரை கிருபையாய் ஒருவர் வேகமாய் வாசியுங்கள். எரேமியாவின் புலம்பல், ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார், அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். ஒரு நிமிஷம், 31 வாசிங்கம்மா. ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார், அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறதில்லை.
நீங்கள் நல்லா கவனிங்க. நம்முடைய ஆண்டவர் என்றென்றைக்கும் என்ன செய்கிறதில்லை? கைவிடுகிறதில்லை. அடுத்த வசனம், அவர் சஞ்சலப்படுத்தினாலும் நம்மளை வியாகுலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். அதோட விட்டுடாம நல்லா கவனிங்க. கர்த்தரில் அன்பு கூறுகிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மிடத்தில் எப்படி அன்பு கூறுகிறாராம்? அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறது இல்லை. ஆமென், அல்லேலூயா. நாம நினைக்கிறோம், ஏன் ஆண்டவர் என் சத்தத்தை கேட்பது இல்லை, ஏன் என் விண்ணப்பத்திற்கு பதில் வருவது இல்லை? சரிப்பா, நான் தப்பே செஞ்சிருந்தாலும் என் தப்புக்கு நான் மனம் வருந்தி தெய்வனிடத்தில் மன்னிப்பு கேட்டும் என் வாழ்க்கையில் ஆண்டவர் அந்த தப்பை மன்னிக்க மாட்டாரா? அந்த தவறுக்கு என் தேவனிடத்தில் மன்னிப்பு இல்லையா என்று உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி இருக்குமானால், கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் உங்களை சஞ்சலப்படுத்துவது மனப்பூர்வமாய் அல்ல. தேவன் விரும்பி உங்களை சஞ்சலப்படுத்தல. ஒரு நாளும் அவர் நேசிக்கிற அவருடைய ஜனத்தை அவர் மனப்பூர்வமாய் சஞ்சலப்படுத்தினதும் இல்லை, மனப்பூர்வமாய் சிறுமைப்படுத்துகிறதும் இல்லை என்பதை என் ஆண்டவருடைய நாமத்தினால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் ஒரு நாளும் மனப்பூர்வமாய் அப்படி செய்கிறவர் அல்ல. ஆகவேதான் எபிராயிமை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், எபிராயிம் தப்பு செய்தவன் தான், இடறி போனவன் தான். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், எபிராயிமே, நான் உன்னை எப்படி மறப்பேன், நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? என்னைக்கு உனக்கு நான் அப்படி செய்வேன்னு சொன்னேனோ அன்னையில இருந்தே என் இருதயம் என்ன செய்கிறது? குழம்புகிறது, எனக்குள் கொதிக்கிறது. உங்கள் ஆண்டவருடைய அன்பு என்னவென்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய தேவன் ரொம்ப ரொம்ப அன்புள்ளவர். ஆமென், அல்லேலூயா. அவரை எப்பொழுதுமே நம்முடைய ஆண்டவரை கோபக்காரராய், அடிக்கிறவராய், மிதிக்கிறவராய், நம்மை கொன்று போடுகிறவராய், நம்மை பயமுறுத்துகிறவராய் நமக்குள்ளே ஒரு பிம்பத்தை பிசாசானவன் கொண்டு வந்திருப்பானால், இன்றைக்கு நீங்கள் அதிலிருந்து விடுதலையாக பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென், அல்லேலூயா. பாவம் இல்ல, தரிசனம் கண்ட மனிதன், கர்த்தருடைய சொப்பனங்களை கண்ட மனிதன் இன்றைக்கு மிகுந்த மன வியாகுலம் உள்ளவனாய், அவனுடைய மன வியாகுலத்தை கேட்கிறதற்கு கூட யாரும் இல்லை. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அப்படி இருக்கலாம். கூட பிறந்தவங்க என்னுடைய மன வியாகுலத்தை புரிந்து கொள்ளுகிறதில்லை, என் சொந்த குடும்பத்தில் புரிந்து கொள்ளுகிறதில்லை. ஏன், நான் பெற்ற பிள்ளைங்க கூட என்னை புரிந்து கொள்ளுகிறதில்லை, என்னை பெற்ற தாய் தகப்பன் கூட என்னை புரிந்து கொள்ளுகிறதில்லை. உங்களை புரிந்து கொள்ளுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. உங்கள் யாருமே புரிஞ்சிக்க முடியாதுங்க. நீங்கள் அந்த அந்த மனநிலையிலிருந்து நீங்கள் வெளியே வரணும். மனைவி புரிந்து கொள்வாள், கணவன் புரிந்து கொள்வார், பிள்ளைகள் புரிந்து கொள்ளும். எல்லா நேரத்திலும் அப்படிப்பட்ட புரிந்து கொள்ளுதல் வரவே முடியாது. உங்களையும் என்னையும் எந்த சூழ்நிலையிலும் புரிந்து கொள்ளுகிற ஒருவர் உண்டானால், உங்களையும் என்னையும் தேடி வந்து ரட்சித்த இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. ஆமென், அல்லேலூயா. இப்படிப்பட்டவரை மன வியாகுலத்திற்கு ஆண்டவர் ஏன் ஒப்பு கொடுத்தார்? நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 105ஆம் அதிகாரம், அதில் 17 22 வரை ஒருவர் மாறி ஒருவர் வாசியுங்கள். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும். நன்றாய் கவனியுங்கள். யோசேப்பை அனுப்பியாச்சு,
சிறையில போட்டாச்சு, வசனம் அவரை புடமிட்டுச்சு, மன வியாகுலம் என்னென்ன எப்படியெல்லாம் மன வியாகுலப்படுத்த முடியுமோ, எப்படியெல்லாம் சஞ்சலப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் சஞ்சலப்பட்ட யோசேப்பினுடைய பின்பகுதி வியாகுலத்திற்கு தேவன் தந்த பரிசை பாருங்கள். தேவனில் அன்பு கூர்ந்த ஒரு தேவனுடைய பிள்ளை கடந்து போன வியாகுலத்திற்கு கிடைத்த மேலான ஆசீர்வாதம், மேலான பரிசு என்னவென்றால், தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும், தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும், அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியுமாக்கினான். ஹல்லேலூயா. உங்கள் ஆண்டவர் ஏன் நம்மை சஞ்சலப்படுத்துகிறார்? ஏன் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, ரோமர் 8:37 38 வரை, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்க கூடுமோ? பட்டயமோ வியாகுலமோ? வியாகுலம் ஏன் பிரிக்க முடியாது தெரியுமா? ஏன் வியாகுலம் நம்முடைய தகப்பனாகிய யோசேப்பை கர்த்தருடைய அன்பை விட்டு பிரிக்கவில்லை என்றால், கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 105 அந்த கடைசி வசனம் இப்படி சொல்லுகிறது, 22வது வசனம், அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும். நன்றாய் கவனியுங்கள். மனவியாகுலம் உள்ளவன் எகிப்து தேசத்துல ராஜாவினுடைய வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியுமானான். ஆமென். மனவியாகுலம், மன சஞ்சலம் ஒருத்தரையும் தெருவில் கொண்டு வந்து விடலைங்க. தேவனில் அன்பு கூர்ந்த தேவனுடைய பிள்ளையே, தேவனை சேவிக்கிற தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் என்னை அடித்தாலும் அவருடைய கரம்தான் என்னை அணைக்கும். கர்த்தர் என்னை நோக பண்ணினாலும் அவரே என் காயங்களை ஆற்றுவார் என்று இன்றைக்கும் தேவனுடைய பாதத்திற்கு ஓடி வருகிற கர்த்தருடைய சபையாரே, கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், நீங்கள் வியாகுலத்தின் பாதையில கடந்து வந்து தெருவுல நின்று விட மாட்டாய், வீதியில நின்று விட மாட்டாய், 4 பேர் நிக்கிற முச்சந்தியில நின்று விட மாட்டாய். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, வியாகுலத்தின் பாதையில கடந்து வந்த கர்த்தருடைய சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஒன்ன இதை இப்படி எடுத்துக்கொள்ளலாமா? இந்த வசனத்தை நாம் அவருடைய வீட்டுக்கு ஆண்டவனும். இப்ப இதுல ஆண்டவருடைய வீட்டுக்கு நாம யாரா? பெரிய ஆளு. சபைக்கு நாம சொல்லுங்க கனமுள்ளவர்கள். தேசத்துக்கு வேண்டாமா? வியாகுலத்தை கடந்து போற சபை உனக்கு இந்த ஆசீர்வாதம் வேண்டாமா? கனமுள்ளவர்கள். இந்த தேசத்துக்கு உன்னை கனமுள்ளவனாகவும் கர்த்தர் தருகிற எல்லா ஆஸ்திக்கும் நீயும் உன் சந்ததியும் அதிபதியாயிருக்கும்படியே அதை மகா மேன்மையாய் நீ பயன்படுத்தும்படியாகவே கர்த்தர் உன்னையும் உன் சந்ததியும் வியாகுலத்தின் பாதையில் நடத்தினார் என்பதை மறந்து போகாதே, மறந்து போகாதே. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, மூத்த குமாரனை பார்த்து தகப்பன் சொல்லும்போது சொல்லுகிறார், நீ என் கூடவே இருந்தப்பா, அதனால என்னுடையது எல்லாம் உன்னுடையது. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனவியாகுலம் வந்துச்சுல, மன சஞ்சலம் வந்துச்சுல, நம்மளை கண்ணீரின் பாதையில் ஆண்டவர் நடத்தினார்ல, அப்ப அவருடைய அன்பை விட்டு பிரியாம எத்தனை கண்ணீர் பாதைகள் வந்தாலும், எத்தனை அவமானத்தின் பாதைகள் வந்தாலும், அதில் ஒன்றுல கூட ஆண்டவர் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி ஓடாமல், நீ விழுந்தாலும் எழுந்தாலும் கர்த்தருக்குள்ள விழுந்த பத்தியா, உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க கர்த்தருடைய வீட்டுக்கு ஆசீர்வாதமாகவும் தேவன் தருகிற எல்லா ஆஸ்திக்கும் அதிபதியாகவும் ஆண்டவர் வைப்பார். அப்ப நீங்க என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, புத்தியாய் நடந்து கொள்ளணும், ஞானமாய் நடந்து கொள்ளணும். தேவன் யோசேப்பை எகிப்து தேசத்தில் இருந்த எல்லா வீட்டுக்கு அவர்தான் ஆண்டவன், ஆஸ்திக்கெல்லாம் அவர்தான் அதிபதி. அப்ப அவர் புத்தியாய் நடந்து கொண்டார். களஞ்சியங்கள்ல எல்லாத்தையும் விளைந்த காலத்துல எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்த்து
பசியும் பட்டினியும் மிகுந்த காலத்திலே, ஓலமிட்டு பசின்னு ஜனங்கள் அலறுகிற காலத்திலே அவர்களை பசியாற்றுகிற ஒரு இரட்சகனாய் கர்த்தர் வைத்திருந்தார். உங்களுக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க வியாகுலப்படுறீங்களா? இப்ப வியாகுலத்தின் பாதையில கடந்து போகிறீங்களா? கர்த்தருடைய நாமத்தினால், அவருடைய வாயாயிருக்கிற தீர்க்கதரிசியாய் கர்த்தருடைய நாமத்தினாலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இதே அபிஷேகம் இந்த திருச்சபைக்குள் இருக்கிற சில குடும்பங்களை மூடுகிறது. நீங்கள் ஞானமாய் நடந்து கொள்ளுங்கள். உங்கள் களஞ்சியங்கள் தேசத்தின் அநேக எளியவர்களுக்கு அது ஆசீர்வாதமாய் இருக்க போகிறது. அநேகருக்கு அது ஆசீர்வாதமாய் இருக்க போகிறது. உங்களை தேவன் வியாகுலப்படுத்துவதனுடைய நோக்கம் உங்களை நிர்மூலமாக்குகிறதற்கு அல்ல, உங்களை அவருடைய ஆஸ்திக்கு அதிபதியாய் மாற்றுவதற்கு. ஆமேன், ஆமேன். ஆகவே வியாகுலத்தின் பாதைகள் வரும்போது நீங்கள் துவண்டு போகாதிருங்கள், நித்திரை இல்லாமல் இருக்காதிருங்கள். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று இஸ்ரவேல் வம்சத்தார் சொல்லி துதிக்கும் போதே ஆலயத்தை மேகம் மூடினதை போலவே அவருடைய மகிமை நம்மை மூடக்கடவதாக. ஆமென், ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு பாத்திரத்தை நாம் தியானிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதத்தின் புஸ்தகம், அதே 102வது சங்கீதம், அதனுடைய மேல் பகுதியை ஒருத்தர் வாசிங்க, வாசிங்க. துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி கர்த்தரிடத்தில் தன் வியாகுலத்தை தெரிவித்து செய்யும் விண்ணப்பம். ஆமென், ஹல்லேலூயா. இவர் யாரு? இங்க என்ன போட்டிருக்கு? துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி கர்த்தரிடத்தில் தன் வியாகுலத்தை தெரிவித்து செய்யும் விண்ணப்பம். முந்தின சங்கீதம் தாவீதின் சங்கீதம் அப்படின்னு என்ன செய்யப்பட்டிருக்கு? எழுதப்பட்டிருக்கு. இது தாவீதினுடைய சங்கீதமாகத்தான் என்ன செய்யணும்? இருக்கணும். அது தாவீதினுடைய சங்கீதம் தான் நானும் விசுவாசிக்கிறேன். இவர் யாரு? இவர் யாரு? ராஜா. இன்னும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா, இன்னும் மேன்மையா சொல்லணும்னா அவர் யாரு? இருதயத்திற்கு ஏற்றவர். இன்னும் டேனி சொன்னா இப்ப சொல்ல மாட்டேங்கிறான் பாரு. அவர் யார் தெரியுமா? கர்த்தரால் தேடி கண்டுபிடித்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மள மாதிரி மேக்காதோக்கா கம்மாக்கரை இல்லை அவர். ஆமென், ஆமென். நான் அப்படி வாய் இழுத்துக்கிட்டே கிடந்துச்சு. அப்போ ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க, ஏசு ஏசுன்னு சொல்லு, நீ பொழைச்சிக்குவன்னு. அப்படி பொழைச்சவர் இல்லை தாவீது. ஆமென். பார்வைக்கு எப்படி இருந்தாராம்? அழகுனா அழகு, கொள்ள அழகு. கண்கள் எப்படி இருந்துச்சான்? அழகா இருந்துதான். மேனி எப்படி இருந்துச்சான்? சிவந்த மேனியா இருந்துச்சான். இந்த ஆளை ஆண்டவர் தேடி கண்டுபிடித்து அபிஷேகம் செய்தார். எத்தனை முறை தெரியுமா? தாவீது ஆண்டவர் எத்தனை முறை அபிஷேகம் பண்ணினார் தெரியுமா? 3 முறை அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன். ஆமென், ஹல்லேலூயா. அப்படின்னா இதில் ஒரு ஆவிக்குரிய அர்த்தமும் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் ஒரு முறை நம்ம அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டோம் அப்படின்னா, நான் அபிஷேகம் பட்டுட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. அந்த அபிஷேகத்தை புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த 3 வித அபிஷேகத்தை ஆண்டவர் அவர் மேலே என்ன செய்தார்? வைத்தார். அப்போ அபிஷேகம் பெற்ற நாம் நம்முடைய அபிஷேகத்தை ஒவ்வொரு நாளும் புதுப்பித்து கொள்ளணும். இருக்கட்டும். இந்த மனிதன் சொல்லுகிறார், துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி. அடேங்கப்பா, துயரமே கொடுமை. அதுல வேற எங்க மூழ்கிட்டாரா? துக்கத்துல மூழ்கிட்டாரா? துக்கத்துல மூழ்கி கர்த்தரிடத்தில் தன் வியாகுலத்தை, இதை யார்ட்டையும் சொல்ல முடியாது. இவர் யாருன்னு கேட்டானா நமக்கு தெரியும். யார் இவரு? ராஜா. நான் கேள்வி கேட்டா நீங்க பதில் சொல்லணும். யார் இவரு? ராஜா. இவரை சுத்தி எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? வா என்றால் ஒருவன் வருகிறான், போ என்றால் ஒருவன் போகிறான். இவர் யார்? இது யாருடைய டயலாக்கு? 100க்கு அதிபதியினுடைய டயலாக்கு. 100 பேருக்கு ஒரு இராணுவ வீரனா இருந்தவருக்கே என்னவா? ஒருத்தர் வானா வருவாராம், போனா போவாராம். இவருக்கு கீழே 100 பேர் தான்.
இந்த தாவீதுக்கு கீழே சமஸ்த இஸ்ரவேலும் அடங்கி இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. சமஸ்த இஸ்ரவேலின் கீழே 12 கோத்திரங்கள் மாத்திரமல்ல, மோவாபியர்கள் அடிமைகளாயிருந்தார்கள், அம்மோனியர்கள் அடிமைகளாயிருந்தார்கள், எபூசியர்கள் அடிமைகளாயிருந்தார்கள். எத்தா பெரிய ஆளு பார்த்துக்கோங்களேன். இந்த ஆளு துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி தன் வியாகுலத்தை கர்த்தரிடத்துல விண்ணப்பமா சொன்னாராம். ஏங்க இவருக்கு போய் இப்படி ஒரு பாதை நினைக்கிறோமா? நம்மெல்லாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டா, பைபிளை வாசிச்சு ஒரு வசனத்தை முடிச்ச உடனே ஒரு தங்க கம்பி இதுல இருந்து வந்துடணும், அதை நான் சுருட்டி கொண்டு போய் ஆசாரி கடையில் கொடுத்துடணும், நகையா மாத்திரணும், காதுல போட்டுறணும், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நான் வித்துறணும், அடுத்தடுத்து ஒரு சங்கீத வாசிப்பேன், ஒரு பெரிய தங்க ராடு வரணும், அதை எடுத்து நான் உருக்கணும், விற்கணும். இதான் நம்ம பிளான். அப்படிலாம் வராது. பைபிள் என்ன மேஜிக்கா? இது என்ன மேஜிக் புக்கா? இந்த எங்களோட விபிஎஸ்லலாம் இந்த டேனி என்ன பண்ணுவார், இப்படி வச்சுக்கிட்டு இப்படி முறுக்குவார், கம்பியை இப்படி முறுக்குவார், பையை இப்படி போடுவார், இப்படி அது உள்ளுக்குள்ளே என்னமோ இருக்குது, அது வருது. இந்த வேதம் எப்படிப்பட்ட வேதம் தெரியுமா? அவருடைய நியாய பிரமாணத்தின்படி நடக்கிறவர்களை மறவாதிருக்கிற வேதம் இது. ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய வேதத்தின்படி நடக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அவர்களுக்கு இடறல் இல்லைங்க. ஆமென். அப்போ இந்த மனுஷனுக்கு எப்படிங்க இவ்வளவு பெரிய இடறல்? யோசிக்கிறோம்ல என்ன? அப்பன்னா சஞ்சலத்தோடு இருக்கிறேனா, இப்படியே என் வாழ்க்கை முடிஞ்சிருமா? ஆஹா, நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். துயரப்பட்ட மனிதன் சொல்லுகிறார், அதே 102வது சங்கீதம் 13வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. கரங்களை தட்டி கர்த்தரை நல்ல ஆவியில நிரம்பி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வியாகுலத்தை சந்தித்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, துயரப்பட்டவன் துக்கத்தில் மூழ்கி வியாகுலத்தை நீ எத்தனை ஆண்டு சொன்னாய், எத்தனை மாதங்கள் சொன்னாய், எத்தனை நாட்கள் சொன்னாய், எத்தனை வருடங்கள் சொன்னாய், அந்த அனுபவத்தோடு இங்கு அமர்ந்திருக்கிற கர்த்தருடைய சபையே, கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார், மன வியாகுலப்பட்ட உனக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், தேவன் சீயோனுக்கு இறங்கி அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரமும் வந்து விட்டது. ஹல்லேலூயா. ரிகலப தூரமா மன வியாகுலத்தையே சுமந்து சத்துருவேன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு ஒரு விண்ணப்பம் பண்ணாங்க பாத்தீங்களா? மன வியாகுலத்தை சுமந்து எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது இருக்கிறீங்களா? இப்படியே என் வாழ்க்கை முடிஞ்சிருமா? இப்படியே என் காலத்தின் ஓட்டம் முடிஞ்சிருமா? யார் சொன்னது? யார் நமக்கு அப்படி சொன்னது? சீயோனே, நீ விழுந்தாலும் சீயோன் சொல்லுகிறாள், ஆண்டவர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் அப்படின்னு சொல்லுகிற சீயோனுக்கு தான் கர்த்தர் சொல்லுகிறார், தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரமும் வந்துவிட்டது, அது இந்த நாளா இருக்கிறது என்று கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறார். அது இந்த நாள், அது இந்த நாள். துயரப்பட்டு துக்கத்தில் மூழ்கி கிடந்த நமக்கு நம்முடைய ஆண்டவர் ஒரு இறங்குகிற ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அப்ப நாம கேட்கலாம், ஏன் ஆண்டவர் இந்த பாதையில் என்ன நடத்தணும்? ஏன் நடத்தணும்? நான் ஏசப்பா கிட்ட ஆரம்பத்தில் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு குழந்தையா, ஒரு சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட நான் அடிக்கடி கேட்பேன், ஏன் ஆண்டவரே பரலோகத்துக்கு வரணுன்றதுக்காக இப்படிலாம் என்னை போட்டு கொடுமைப்படுத்தலாமா ஆண்டவரேன்னு நான் என் ஆண்டவரிடத்துல கேட்டு இருக்கிறேன். இப்படி போட்டு என்னை சஞ்சலப்படுத்தலாமா ஆண்டவரே அப்படின்னு நான் கேட்டதுண்டு.
ஆனால் இப்போ தான் எனக்கு விளங்குது ஏன் என் ஆண்டவர் இந்த பாதைகளிலெல்லாம் என்னை நடத்தினார் என்றால், பின் சந்ததிகளாகிய உங்களுக்கும் உங்கள் ஜனத்திற்கும் ஆசீர்வாதமாய் இருக்கவே கத்தரிப்படி என்னை நடத்தினார் என்று நான் நம்புகிறேன். அதான் உண்மை. ஏன் தெரியுமா? கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, ஏன் ஆண்டவர் இப்படி நம்மை சஞ்சலத்தின் பாதையில் நடத்துகிறார் என்றால், எடுத்து வாசித்து பாருங்கள். சங்கீதத்தின் புஸ்தகம் 102:18 ஒருவர் வாசியுங்கள். பின் சந்ததிக்காக இது எழுதப்படும், சிருஷ்டிக்கப்படும் ஜனம் கர்த்தரை துதிக்கும். ஆமென், ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. பின் சந்ததிக்காக இது எழுதப்படும். எது எழுதப்படும்? துயரப்படுகிறவன், துக்கத்தில் மூழ்கி தன்னுடைய சஞ்சலத்தை, மனவியாகுலத்தை கர்த்தரிடத்துல விண்ணப்பமா செஞ்சத தேவன் தாவீதை கொண்டு இன்னைக்கு எழுதி வைக்காதிருந்திருந்தால் இன்னைக்கு நான் நீங்கள் ஆறுதல் அடைஞ்சிருப்போமா? நமக்கு ஆறுதல் வந்திருக்குமா? செத்து போயிருப்போம்ல என்னைக்கோ. அதே மாதிரி தான் நாம கடந்து போகிற இந்த பாதை, இந்த வியாகுலத்தின் பாதை, இந்த சஞ்சலத்தின் பாதை பின் சந்ததிகளுக்கு ஆசீர்வாதமாக எழுதப்பட போகிறது. நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் ஒன்று சொல்லுகிறேன். எனக்கு எப்படி நான் வேதம் வாசிப்பேனோ, வேதத்தை நம்ம நல்லா நேசித்து வாசிப்போம்ல, அதே மாதிரி நான் வாசிக்கிற ஒரு புஸ்தகம் மோட்ச பயணம் அப்படின்னு ஒரு புஸ்தகம். நான் அதை உங்கள் எல்லாருக்கும் ரெஃபர் பண்ணுறேன். நீங்கள் அதெல்லாம் அந்த புஸ்தகம் வாசிங்க, நம்ம லைப்ரரியில் இருக்குது. அருமையான புஸ்தகம். நீங்கள் அந்த புக்கை வாசிங்க. நான் பைபிள் வாசிக்கிற மாதிரியே அந்த புஸ்தகத்தை வாசிப்பேன், அடிக்கடி வாசிப்பேன். இப்போமா அதை தான் நான் வாசிச்சிட்டு இருக்கிறேன். அதில் நான் இந்த பகுதியை தியானித்த போது எனக்கு ஒரு சம்பவம் அதில் இருந்தது, எனக்கு ஞாபகத்திற்கு வந்தது. கிறிஸ்தியானும் நன்னம்பிக்கை அப்படின்னு சொல்லுகிற 2 ஃப்ரெண்டு பரலோகத்தை நோக்கி பிரயாணம் போகிறார்கள். நிறையா துன்பம், நம்மளை மாதிரி நல்லா சஞ்சலம், இடுக்கோன், பசி, பட்டினி, அடி, உத அத்தனையும் வாங்கிட்டு பிரயாணம் போய்கொண்டே இருக்கிறார்கள். பிரயாணம் போன களைப்புல ஒரு இடத்துல படுத்திருந்துட்டு எந்திரிச்சு பார்த்தா அங்கே நல்ல புல்வெளிகளாக இருக்கிறது. இவங்க 2 பேரும், இந்த கிறிஸ்தியான் அப்படின்றவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மெச்சூரிட்டியானவர், கொஞ்சம் சீனியர்னு வச்சுக்கோங்களேன். இவர் கொஞ்சம் ஜூனியர், இவர் மூத்தவர், இவர் இளையவர் அப்படி. அப்போ இவங்க படுத்துட்டு எந்திரிச்சா அங்கே படிகளாய் தெரியுது. அப்போ கிறிஸ்தியான் சொல்லுகிறார், பரலோகத்துக்கு போகிற பாதையில் இங்கே ஒரு பாதை இருக்குது நன்னம்பிக்கை, அதனால் வா நம்ம இந்த பாதையில் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கூப்பிடுகிறார். அப்போ நன்னம்பிக்கை சொல்கிறாரு, கிறிஸ்தியான் கொஞ்சம் யோசிச்சு போவோம், ஒருவேளை இந்த பாதை நம்மளை நரகத்துக்கு பாதைக்கு கொண்டு போயிடுச்சுன்னா. இல்லை இல்லை, இது நல்லா தெரியுது, வா நம்ம போவோம்னு 2 பேரும் படிகளில் இறங்கி அந்த புல்வெளியை கடந்து போனால் அங்கே அவிவிசுவாசம் என்கிற ஒரு அரக்கனுடைய மாளிகையிலே இவர்கள் சிக்கி கொண்டார்கள். மனைவி பேரு அவிவிசுவாசம், இவன் பேரு அரக்கன். மொத்து 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 மொத்துன்னு போட்டு வெள்ளுன்னு வெளுத்து, எங்கடா வந்தீங்க? ஐயா நாங்கள் மோட்ச பயணம் போகிறோம். ஓஹோ, நீங்கள் தான் அந்த மோட்ச பயணம் போகிறவனுங்களடா, வா உனக்குத்தான் என் பொண்டாட்டியும் நானும் காத்திருந்தோம், வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் கூண்டுக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சாச்சு. டெய்லி அடி, டெய்லி உத. பத்தாவதுக்கு அவருடைய மனைவி நல்லா க்ளூ கொடுப்பாங்க. இன்னைக்கு அந்த 2 பேரையும் என்ன சொன்னீங்க? அடிச்சண்டி, அவங்க மனமே மாற மாட்டேங்கிறான், இயேசுவை மறுதளிக்கவே மாட்டேங்கிறான். ஏங்க நீங்கள் நாளைக்கு காலையில் போய் பார்க்க போகும்போது நீங்கள் என்ன சொல்லணும்னா, அடே மானங்கட்டவனுங்களா, நீங்கள் 2 பேரும் செத்து போங்கடா, தற்கொலை செஞ்சு செத்து போங்கடா அப்படின்னு சொல்லுங்க நீங்க. உடனே இவர் அடுத்த நாள் வெள்ளுன்னு வெளுத்துட்டு, அடே உங்களை யாரும் காப்பாற்ற வர மாட்டாங்க, நீங்க 2 பேரும் தற்கொலை பண்ணி செத்து போ, தற்கொலை பண்ணி செத்து போ, தற்கொலை பண்ணி செத்து போ அப்படின்னு இந்த அரக்கன் சொல்லுவான். 7 நாட்கள் அந்த சிறையில் இருக்கிறார்கள். மாறி மாறி ஒருவரை ஒருவர் தேற்றிக் கொள்ளுகிறார்கள். பசி பட்டினி ஒன்றும் முடியல. இந்த அரக்கன் பல காரியங்களை செய்து பார்க்கிறான். இவர்கள் கர்த்தரை மறுதலிக்கல, சாவும் வரல, தூக்கு போட்டும் சாகல. திடீரென்று கிறிஸ்தியானுக்குள்ளே
ஆவியானவருடைய இடைப்படுதல் வந்தவுடனே கிறிஸ்தியான் சொல்லுகிறார், ஏன் நன்னம்பிக்கை, நான் எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிட்டேன் பாத்தியா, என்னட்ட இந்த கூண்ட திறந்து வெளியே போகிறதற்கு சாவியை நான் புறப்படும் பொழுதே என் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருந்தார். இங்க பாருடா, வாக்கு தத்தத்தின் சாவி என்னிடத்துல இருக்கிறது. ஹalleluya. உங்க மன சஞ்சலத்தை ஜெயிக்க வாக்கு தத்தங்களை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். நீ சாவது இல்லை, காலத்துக்கு முன்னே நீ சாவது இல்லை. நம்முடைய ஆண்டவர், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்றவர், உன்னை அடுத்தவங்களுடைய மந்திரவாதத்துக்கும் தந்திரத்திற்கும் உன்னை விற்று போடுவாரோ? சபையே, உன்னை விற்று போடுவாரோ? வாக்கு தத்தத்தின் சாவியை எடுத்தவர்கள் வேகமாய் கதவை திறந்து எல்லா கோட்டைகளையும் தாண்டி வெளியே ஓடி வரும்போது கணவனும் மனைவி மிரட்டி வருகிறார்கள். இவர்கள் கர்த்தருடைய பாதைக்கு நேராய் ஓடி வந்து விட்டார்கள். ஓடி வந்தவுடனே இவர்கள் எழுதி வைக்கிறார்கள் ஒரு பலகை ஒன்றை, இந்த படியை பார்த்து மயங்கி விடாதே தேவ ஜனமே, இந்த படியேறி நீ கீழே இறங்கி சென்றால் அங்கே அரக்கனின் கோட்டைக்குள்ளே அவிவிசுவாசி இருக்கிறாள், உன்னை அங்கே அடைத்து விடுவாள். ஆகவே இது பரலோகத்தின் பாதை அல்ல, நீ நடந்து கொண்டு இருக்கிற வியாகுலத்தின் பாதையே பரலோகத்தின் பாதை என்று அங்கே பின்வரும் சந்ததிகளுக்கு அவர்கள் ஒரு பலகை எழுதிவிட்டு பயணத்தை தொடர்ந்தார்கள் என்று அந்த கனவு சொல்லப்படுகிறது. ஆமென். புரியுதா? இப்போ உங்களுக்கு புரியுதா ஏன் நம்ம ஆண்டவர் நம்மளை சஞ்சலத்தின் பாதையில் நடத்துறான்? நம்மளை எல்லாம் கொழு 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 நடத்தினா நம்ம யாருக்கு ஆசீர்வாதமாயிருப்போம் சொல்லுங்க. நான் ஒன்று உங்களுக்கு சொல்லட்டும், சஞ்சலமும் உபத்திரவும் இல்லாமல் நமக்கு வருகிற ஆசீர்வாதங்கள் தேவனை தேடுவதில் நம்மை குறைவுபட வைக்கும் என்பதை தேவனுடைய சபை மறந்துவிடக்கூடாது. எழுதிக் கொள்ளுங்கள் இந்த வார்த்தை. சஞ்சலமும் உபத்திரவும் இல்லாமல் வரும் ஆசீர்வாதங்கள் தேவனை தேடுவதில் நம்மை குறைவுபட வைக்கும். அதனால தான் ஆண்டவர் மனம் விரும்பி நம்மளை வியாகுலத்தின் பாதையில் ஆண்டவர் நம்மளை நடத்தல. மனம் விரும்பி நம்முடைய ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை இந்த பாதையில் நடத்தல. நாம் பின் சந்ததிகளுக்கு ஆசீர்வாதமாயிருக்கவே தேவன் தாவீதை துயரத்தில் மூழ்க பண்ணி வியாகுலத்தின் பாதையில தாவீதை நடத்தி இயேசுவை அந்த சந்ததியில பிறக்க வைத்து இன்றைக்கு அந்த சந்ததியாகிய இயேசு கிறிஸ்துவில் வந்தவருக்கு பிள்ளைகளாய் நானும் நீங்களும் நிற்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். சஞ்சலம் ஆசீர்வாதமே. ஆமென், ஆமென், ஆமென். தேவன்ல உண்மையா அன்பு கூறுகிறீங்களா? தேவனிடத்துல உண்மையா இருக்கிறீங்களா? தேவனிடத்துல பயபக்தியா இருக்கிறீங்களா? சஞ்சலத்தை கண்டு கலங்காதீங்க, மன வியாகுலத்தை கண்டு சோர்ந்து போகாதீங்க. வெகு சீக்கிரத்தில் கர்த்தர் நமக்கு குறித்த நாளும் அவர் நமக்கு தயை செய்கிற வேலையும் வந்துவிட்டது. ஆமென், ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இன்னும் ஒரே ஒருத்தரை தியானித்து நாம் ஜெபித்து முடித்து விடலாம். ஆமென், ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்ளலாம். மூன்றாவது ஒரு மனிதர் அவருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் தான் இன்னைக்கு நானும் நீங்களும் பானம் பண்ணவே இந்த இடத்திற்குள் வெண்வஸ்திரம் தரித்தவர்களாய் பரிசுத்தத்திற்காய் ஏங்கி பரிசுத்தத்தை காத்து கொண்டு அநேகர் இந்த இடத்துல ஓடி வந்திருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய இயேசு யார்? உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுங்க. நம்முடைய இயேசு யார்? இரட்சகர். ஹல்லேலூயா. அதுக்கடுத்து மீட்பர். இரட்சகரும் மீட்பரும் ஒண்ணுதான். ரொம்ப நன்றி. சகாயர், தேற்றரவாளன், சரி. பரிசுத்தர், வெரி குட். பாவம், இதுக்கு தான் சொல்லுது, இதுக்கு தான் பைபிள் படிக்கும் போல். நீங்கள்லாம் பைபிளே படிக்கிறது இல்லை. இனி என்ன செய்யணும், இந்த நம்முடைய சர்ச்சில் டெய்லி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வசனம் மனப்பாடம் பண்ணிட்டு வந்து பக்கத்தில் ஒப்பிங்கன்னு சொல்லணும். செஞ்சுருவோமா? செஞ்சுருவோமா? செல்ல குமாரன். ஆமென். இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன் உங்களிடத்தில். நம்முடைய ஆண்டவர் யார்? இயேசு கிறிஸ்து யார்?
பிதாவுக்கு ஒரே பேரான செல்லகுமாரன். அவரை போய் மனசார அந்த பிதா வியாகுலப்படுத்தலாமாங்க? நல்லா நினச்சி பாருங்க. நல்லா நேசிக்கிற அம்மா அப்பா, நான் எல்லாரும் இன்னைக்கெல்லாம் படி நினச்சி கூட பார்க்க முடியல. தாயா தகப்பனா எல்லாம் பேயா மாறி போயிட்டோம், மாறி போச்சு. நம்ம நல்ல ஆண்டவரோடு இருப்போம். ஆமேன், ஆமேன். நல்லா சத்தமாக சொல்லுங்க, ஆமேன். ஆனால் பிதா எப்படிப்பட்டவர் தெரியுமா? தன்னுடைய நீதிமொழிகளில் நம்ம வாசிப்போம் பார்த்தீங்களா, பூமிலாம் உருவாகுவதற்கு முன்பாகவே அவர் மடியில் ஏசப்பா எப்படி இருந்தாராம்? செல்ல பிள்ளையா இருந்தாராம். செல்ல பிள்ளைய போட்டு கொட்டிக்கிட்டே இருப்போமாக்கும். எருமை, பேயே, ஏன் நாசமாக போவ, நீ மண்ணா போவ அப்படின்னு நம்ம செல்ல பிள்ளைய நீங்கள் சொல்லிடுவீங்களாக்கும், சொல்லுவீங்களாக்கும். அப்போன்னா நீங்கள் பேயின்னு அர்த்தம். நம்ம செல்ல பிள்ளைய என்ன சொல்லுவோம்? என் தங்கம் ஆத்தடி, எங்கள் கிமலெல்லாம் ராத்திரி தூங்கி எந்திரிச்சிட்டு வந்தான்னா 5 பேரும் அவனை கொஞ்சுறத பார்த்தா எனக்கு சந்தோஷமாகவும் இருக்கும். இன்னொரு பக்கம் நினைப்பேன், ஐயோ என் டேனி இப்படி நிறையா பேர் கொஞ்சலையே. எங்கள் புஷ்பாவுக்குலாம் அந்த பாக்கியம் இருந்துச்சு, எங்கள் டேனிக்கு அந்த பாக்கியம் இல்லை. ஐயோ அவருக்கு கிமல் பிள்ளைக்கு இருக்கிற மவுசா. இப்போ கிமலை நேசிக்கலைன்னா இப்படிலாம் செய்வோமா? அப்போ ஏசப்பாவை பிதா மடியில் செல்ல பிள்ளையா வச்சிருந்தாராம். இவரை தூக்கி வியாகுலத்துடைய கையிலேயே ஒப்பு கொடுத்தாருங்க. எடுத்து வாசித்து பாருங்கள், நாம் ஜெபித்து முடிக்கலாம். லூக்காவினுடைய புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் அதில் 44வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். போதும், ஆமீன், ஹல்லேலூயா. நன்றாய் கவனியுங்கள். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார். இவர் யாரு? இவர் யாரு? செல்ல பிள்ளை. இவர் இல்லாமல் வானத்தையும் பிதாவினால் படைக்க முடியாது, பூமியையும் படைக்க முடியாது, மனிதனையும் படைக்க முடியாது. தெரியுமா? வேதம் அப்படி சொல்லுது. இவராலே சகலமும் இவருக்குள் இவருக்காக உண்டாக்கப்பட்டது என்று எபிரேயருடைய புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். இவர் இல்லாவிட்டால் வானம் இல்லை, பூமி இல்லை. பரலோகம் அது அப்பவே இருந்திருக்கு. காலங்கள் தோன்றுவதற்கு முன்பாகவே பரலோகம் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒருத்தரை மிகவும் வியாகுலப்பட்டு ஜெபம் பண்ணாரா? அப்படின்னா என்ன தெரியுமா? வா என் செல்ல மகனே, உன்னை வியாகுலம் என்கிற அந்த பிசாசோ, நிந்தையோ, அவமானம், கண்ணீர், அசட்டை, புறக்கணிப்பு, பாவம், இது கையில தூக்கி பிதா அப்படியே கொடுத்து விட்டார். நீங்கள் முந்தின வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால், ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினாராம். ஆனா அவரை பலப்படுத்த முடியலைங்க. அவரை பலப்படுத்தி இருந்தால் இவர் வியாகுலம் போயிருக்கணுமா, இருந்திருக்கணுமா? அவர் வியாகுலம் குறைஞ்சிருக்கணும்ல, குறையல. ஏங்க இவரை போய் இப்படி நடத்தணும்? செல்ல மகன்க. பாவம்னா என்னன்னு தெரியாது இயேசுவுக்கு. ஒரு பக்தன் கூட பாடினார் பார்த்தீங்களா பாட்டு, பாவம் என்றால் என்னவென்றே தெரியாது உமக்கு. பாவம்னா ஆண்டவருக்கு என்னன்னே தெரியாது. இவரை ஏங்க இப்படி ஒரு வியாகுலத்தில் ஒப்பு கொடுக்கணும்? அவர் மிகுந்த வியாகுலப்பட்டு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையில் விழுந்ததால். நம்ம கடந்து போன வியாகுலம் என்ன வியாகுலம் நினைச்சு பாருங்களேன். நம்ம வியாகுலப்பட்டு கண்ணீர் வடித்த போது நம்ம கண்கள் வீங்கினது, நம்முடைய முகம் வீங்கினது, நம்முடைய இருதயம் கனத்தது. ஒருவேளை சாப்பிடாமல் இருந்தோம், கொஞ்ச நாள் நமக்கு அந்த பாதிப்பு நம்மளை நித்திரை இல்லாமல் ஆக்கினது. இது மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில மனவியாகுலம் கொண்டு வந்தது. உங்களையும் என்னையும் ரட்சித்த இயேசு நடந்த வியாகுலத்தின் பாதை எப்படி தெரியுமா? இரத்த நாளங்கள்லாம் வெடிச்சிருச்சு. இருதயமே ஆண்டவருக்கு வெடிச்சு
அவருடைய இரத்த நாளங்களின் வழியாய் வேர்வ தரையில என்ன செய்ததாம்? விழுந்ததாம். ஏன் இந்த வியாகுலம்? ஏமா இந்த வியாகுலம் இந்த இரட்சகருக்கு? ஏன் இந்த வியாகுலம் பரிசுத்தருக்கு? ஏன் தெரியுமா? இந்த வியாகுலம் மாத்திரம் இயேசு சகிக்காதிருந்திருந்தால் உங்களுக்கு எனக்கு நித்திய ஜீவன் இல்லை, பின்வரும் சந்ததிகளுக்கும் நித்திய ஜீவன் இல்லை. நான் ஒரு சிறு காரியத்தை சொல்லி முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். எபிரேயருடைய புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7 10 வரை ஒருவர் வாசிக்கலாம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவர். நல்ல கவனிங்க, அவருடைய வியாகுலம் எப்படி இருந்ததென்று பாருங்கள். அவர் மாமிசத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. நல்லா கவனிங்க, ஒரு வியாகுலம் நிறைந்தவர், செல்ல மகன், பரலோகத்தின் சொந்தக்காரர், இந்த பூமி அவருடையது, எல்லாமே அவருடையது. அவர் மாமிசத்துல இருந்த நாட்கள்ல இந்த வியாகுலத்தின் பாதையை கடக்க, இந்த மரணத்தில் நின்று ஆண்டவர் எப்படியாவது பிதா நம்மளை தப்புவிக்க மாட்டாரான்னு வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு விண்ணப்பமும் வேண்டுதலும் செய்தாராம். பயபக்தியின் நிமித்தம். அது எப்படி கேட்கப்பட்டதுன்னா, அந்த நிந்தை வியாகுலம் என்கிற அந்த பாதை அவரை விட்டு போகல, அது வேறு மாறி முடிந்தது. எப்படின்னு பாருங்களேன். அடுத்த வசனம் போடுங்க. அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. அதான் நான் சொன்னேன், அவர் யாரு? குமாரன், அவருடைய சொந்த குமாரன். குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு. நல்ல கவனிங்க, தான் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய இரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி. ஆமென், ஹல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லும், மெல்கிதேசேக்கின் முறைமையின்படி அவர் பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிப்பிக்கப்பட்டார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய வியாகுலம் எங்க கொண்டு போய் முடித்ததென்றால், மெல்கிதேசேக்கின் முறைமையின்படி ஆசாரியன் ஆவதற்கு. இது ஒரு ஆவிக்குரிய பாடங்க. நான் கொஞ்சம் சுருக்கமாக ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிறேன். அங்கே கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் அதில் 18 20 வரை நானே அதை சொல்லிவிடுகிறேன். மெல்கிதேசேக்கின் முறைமை அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிதேசேக் அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்து அவனை யாரை ஆசீர்வதிக்கிறார் என்றால் ஆபிரகாமை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. நல்லா கவனிங்க, தேவன் பட்ட வியாகுலம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பட்ட வியாகுலம் என்ன தடையை உடைத்து அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது தெரியுமா? இயேசு இந்த வியாகுலத்தின் பாதையை கடக்கல அப்படின்னா உங்களுக்கு எனக்கும் திருவிருந்தே கிடையாது. அவருடைய அப்பமும் கிடையாது, அவருடைய சரீரமும் கிடையாது. ஏனென்றால் இயேசுவானவர் ஆபிரகாமின் சந்ததிகளிலே நானும் நீங்களும் வரணுன்றதுக்காகத்தான் மொத ஆபிரகாமுக்கு மெல்கிதேசேக் என்கிற ஒரு பிரதான ஆசாரியனாயிருந்த, அன்னைக்கு சாலேம் என்கிற ராஜ்யத்தில் ஆசாரியனாயிருந்த ராஜாவும் அவரே, ஆசாரியனும் அவரே, அவரை கொண்டு தேவனுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் அவருக்கு கொடுத்தாராம். அது அன்னைக்கோட முடிஞ்சிருச்சு. ஏன்னா ஆபிரகாம்
பாவம் செய்ததினால் தன்னுடைய தேவன் அருளின அந்த வாக்குத்தத்தத்தை, ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற அந்த வாக்குத்தத்தத்தை மீறி நடந்ததினால் விருத்த சேதனம் என்கிற ஒரு காரியம் கொண்டு வரப்பட்டது வேதத்தில். ஆமென், ஹல்லேலூயா. நன்றாய் கவனியுங்கள். மெல்கிதேசேக்கின் முறைமையின்படி ஆசாரியத்துவ ஊழியம் அழிந்து போகாமல் இருக்க பின்வரும் சந்ததி நானும் நீங்களும் ரட்சிக்கப்படக்கூடாதபடிக்கு நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாமினிடத்தில் பிரவேசித்த பாவத்தை விலக்கி மீட்டு உங்களையும் என்னையும் மெல்கிதேசேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் அவருடைய இரத்தத்தையும் சரீரத்தையும் பானம் பண்ணி நித்திய ஜீவனாகிய பூரண ரட்சிப்புக்கு நேராக நடத்துவதற்காகவே நம்முடைய ஆண்டவர் நம்முடைய இயேசுவை வியாகுலத்தின் கையில் ஒப்பு கொடுத்தார். இப்ப புரியுதா? வியாகுலம் அப்படின்னா நம்மளை செத்து போக வைக்கிறது அல்ல, உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு நேராய் நடத்துவது. முழங்கால் படியிட போகிறோம், முழங்கால் படியிட போகிறோம். ரொம்ப வியாகுலப்பட்டுட்டீங்களா? மெய்யாகவே இந்த வருடம் நமக்கு கேட்கிற செய்திகள் எல்லாமே துக்கத்தின் மேல் துக்கத்தை கொண்டு வருகிறதாயும், துயரத்தின் மேல் துயரம், சஞ்சலத்தின் மேல் சஞ்சலம், மன வியாகுலம் என்னால் தாங்க முடியலை அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அப்படின்னா ஒன்னே ஒன்று ஆவியானவருடைய துணையோடு சொல்லுகிறேன். தேவன் உங்களுக்கு கொடுத்தாரே பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம், அதை மாத்திரம் புதுப்பித்துக்கொள் சபையே. உன்னை எந்த வியாகுலமும் மேற்கொள்ள முடியாது, உன்னை ஒன்றுமே மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுக்க போகிறோம், ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுக்க போகிறோம். மெல்கிதேசேக்கின் முறைமை அழித்து போயிரும் அப்படின்னு பிதா நினைத்து ஒரே மகனை வியாகுலத்திற்கு ஒப்பு கொடுத்தார். தேவ பிள்ளையே, ரட்சிப்பின் பூரண மகிமை உன் வீட்டுக்குள்ள அழிஞ்சு போயிரும் நினைச்சுதான் உன்னை இந்த வியாகுலத்தின் பாதையில நடத்தினார். உன் கண் பார்க்கும் பாரு, உன் காது கேட்கும் பாரு. நான் பட்ட மன வியாகுலத்துக்கு எப்பா இத்த பெரிய மேன்மையான நீனே உன் கண் கண்டு உன்னை பூரிப்படையத்தக்கதாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கத்தக்கதாய் உன் வியாகுலத்தின் பாதைகள் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். தேவ அன்பை மட்டுமட்டு பிரிந்து விடாதே சபையே. தேவ அன்புக்குள் ஓடிவா. அவருடைய இரத்தமும் சரீரமும் இன்று நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. வியாகுலப்பட்டவருடைய சரீரம் அது. இரத்தத்தை வாயினால கக்கலங்க, அவர் இரத்தத்தை கண்களினால் அவர் கக்கல, மூக்கிலை வாயிலை இருந்து ரத்தம் வரல. எங்கெல்லாம் வேர்க்குமோ, எங்கெல்லாம் வியர்வையின் நாளங்கள் இருக்குமோ, அங்கெல்லாம் ரத்தம் பீறிட்டது. கல்வாரி மலை இரத்தத்தால் நடைவதற்கு முன்பாய், கொல்கதா மலை நடைவதற்கு முன்பாய், கெட்சமனே தோட்டத்தின் மலை இரத்தத்தால் நடைந்தது. ஏன் இந்த வியாகுலத்தின் பாதையை நாடு நீங்களும் கடந்து பூரண ரட்சிப்பை கண்டு மெல்கிதேசேக்கின் முறைமையின்படி உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கத்தான் இந்த திருவிருந்தின் பகுதி. ஆகவே இந்த வியாகுலத்தின் பாதையில கடக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய அன்புக்கு நேராய் திரும்புங்கள். உங்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகிறது. நித்திய மகிழ்ச்சியை தருகிற ஒருவர் உங்களிடத்தில்